கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். பலவீனரே, மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனரே, கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பலவீனத்தின் மேல் தேவ இரக்கம் உண்டாகிறது. அன்பு உறவுகளை காயம் கட்டும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 72:13 பலவீனனுக்கும் அவர் இறங்கி. பிரியமானவர்களே, யாருக்கு அவர் இறங்குகிறார் என்று அத்தன் அழகாக சொல்லுகிறான். பலவீனனுக்கு அவர் இறங்குவாராம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இல்லத்திலே பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? மருத்துவமனையிலே பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது மனதளவிலும் பலவீனத்தை உணர்கிறேன், யாரும் இல்லை என்கிற சூழ்நிலை, வியாதி நிமித்தம் தனிமைப்படுத்தப்பட்டேன், வியாதி குறையல, பலவீனம் குறையல, நாளுக்கு நாள் பலவீனம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, இந்த பலவீனம் என் வாழ்க்கையை முடித்து விடுமோ என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு, ஏக்கத்தோடு, வருத்தத்தோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். பலவீனரே, மனதளவிலும் சரீரத்திலும் பலவீனரே, கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பலவீனத்தோடு இருக்க உங்கள் மேல் தேவ இரக்கம் உண்டாகிறது. பலன் உண்டாவதாக, பலவீனம் மறைவதாக. இயேசு அப்படி செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. God bless you.